வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் யுவராஜ் தயாளன். டைரக்டர் யுவராஜ் தயாளன் இருகப்பற்று படத்தினுடைய டைரக்டர். இவர் இருகப்பற்று படத்தை டைரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இவர் முதலா சினிமா துறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல டைரக்டர் மோகன் ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இரும்பு கோட்டை, முரட்டு சிங்கம் இந்த படத்துலயும் அசிஸ்டன்ட் டைரக்டரா சிம்பு தேவா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவரே தனியா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படம் ஒரு ஆவரேஜான வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை கிரிக்கெட்டை மெயினா வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல புதுமுக ஆக்டர்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க போட்டா போட்டி அப்படின்ற படம். அதுக்கப்புறமா 2014 ரெண்டாவதா ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல வடிவேல ஹீரோவா வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஒரு பயங்கர காமெடி படம். இந்த படம் ஓரளவுக்கு வெற்றி படம் தான் சொல்லணும். அந்த படம் தாங்க தெனாலிராமன் அப்படின்ற படம். அடுத்ததா 2014 திரும்பவும் வடிவேல ஹீரோவா வச்சு தான் பண்றாங்க. அதாவது இந்த படத்துக்கு 80 கோடி போட்டு 157 கோடி வசூல் எடுத்திருக்காங்க. வசூல் ரீதியா பார்த்தா இந்த படம் வெற்றி படம் தான். ஆனா ஆடியன்ஸ் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்ததா இவரு 2023 4ஆவதா டைரக்ஷன் பண்ண படம் தான் இருகப்பற்று. இந்த படத்துல பிரபு அவங்க பையன் விக்ரம் நடிச்சிருப்பாரு. அப்புறமா விதார்த் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஆனா இந்த படம் பயங்கரமான வசூல்லாம் வாங்கல. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே இந்த படம் கொஞ்ச நாள் கூட ஓடல. அப்புறம் அடுத்தடுத்த படங்கள்னு ரிலீஸ் பண்ணினே இருந்துட்டாங்க. அதனால இந்த படம் தியேட்டர்ல சரியா ஓடல. இதனால இந்த படத்துக்கு சரியான கலெக்ஷன் இல்ல. ஆனா மக்கள் கிட்ட பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. அவ்வளவுதாங்க. இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனல்